எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அவர்கள் சில கேள்விகளை கேட்பதற்கு ஒரு துண்டு சீட்டை எடுத்து என் கண்முன்னே வைத்தார்கள். நான் அவர்களிடத்தில் இருந்த ஜாதகத்தை மகிழ்வுடன் பெற்று குருநாதர் திருவடிகளை வணங்கி கந்த பெருமானை தொழுது, உங்கள் துண்டு சீட்டை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்வதற்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன், பதில்களை தருகிறேன், உங்கள் கேள்விகளை கொடுங்கள் என்றார். எங்கள் கொடிக்கம்பம் ஐயா SP சோமசுந்தரம் ஐயா அவங்க சொல்லுவாங்க, வாடிக்கையாளர்கள் எதை நோக்கி வருவார்கள் என்பதை திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு அவர்கள் வருகிற அந்த பிரசன்ன நேரத்தையும் பார்த்தால் ஜோதிடத்தில் துல்லியமாக வெற்றி அடையலாம் என்பது எங்கள் குருநாதர் வாக்கு. அந்த வகையில் அந்த ஜாதகத்துக்கு சொன்னோம். 3 விதிகளை சொன்னோம். பையன் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார். அங்கே குடியுரிமை பெற்ற பெண்ணை திருமணம் செய்ய காதல் கொண்டிருக்கிறார். அவர்கள் காதல் மலர்ந்து இத்தனை வருடங்கள் ஆகிறது. அது மணக்கும். அங்கேயே குடியுரிமை இவரும் பெறுவார். குழந்தைகள் பிறக்கும். நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை அங்கேயே வாழ்வார். இவர் தாய்நாடு திரும்ப மாட்டார். தாய்நாட்டில் இவருக்கு சொத்து இருக்காது. எல்லாமே அவருக்கு இனிமேல் வெளியில தான். ஏனென்றால் திருமண பொருத்தத்தில் பிராரப்த பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதை குருவர்களால் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஜாதகத்தை பார்ப்போமா? வெளிநாட்டில் வேலை செய்ய போகி அங்கே உள்ள பெண்ணை காதலித்து திருமணம் செய்து வாழ்வாங்கு வாழப்போகிற ஜாதகம். பிறந்தது 22/4/1996 11:15 இரவு. ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் குரு, 4 சனி செவ்வாய் கேது, 5 சூரியன் புதன், 6 சுக்கிரன், 7 சந்திரன், ராகு 10, 12 மாந்தி. மிருகசீரச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. செவ்வாய் தசை 10 மாதம் இருக்கு. நடப்புல குரு தசையில் சுக்கிர புத்தி. குரு 4-10க்குரியவர். லக்னாதிபதி அவர் தான், 4க்கு அவர் தான். பூராடம் சாரம் வாங்கியிருக்காரு. குருவை சனி பார்க்கிறார். சனி லக்னத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 6-11க்குரியவர். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் சந்திரன் சாரம். நவாம்ச கட்டம் துலா லக்னம், லக்னத்தில் மாந்தி. சந்திரன் குரு 2, 3 புதன், 4 கேது. மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன் ராகு கடகத்தில், சனி பகவான் கன்னியில் இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அதற்கு காதல் திருமணம், மனைவியால் யோகம், வெளிநாட்டில் வேலை, இது 3ஐயும் நம்ம சொல்லிட்டோம். பொதுவாகவே 8ஆம் அதிபதி 7ல் இருந்தால் திருமணத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரும். குரு பார்த்து விட்டால் அந்த சங்கடமும் சௌகரியமான சங்கடமாக மாறும். அப்போ இந்த பையனுக்கு உள்நாட்டில் தாய்நாட்டில் விருப்பமனமோ பெற்றோர் உறுதி செய்கிற திருமணமோ நடக்காது. அஷ்டமாதிபதி 7ல் இருந்து பாருங்க இந்த ஜாதகத்தை. அதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, திதி சூனிய ராசியாக மிதுனம் கன்னி வருகிறது. சுக்லபட்ச பஞ்சமியில் பிறந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி 7ல், 7ஆம் அதிபதி யாருங்க? புதன். அவர் 5ல். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் லக்னாதிபதி பார்வை பெறுவதால் பாதகஸ்தானத்தின் பலனை அவர் குறைத்து விடுகிறார். ஆனாலும் ஏதோ ஒரு தீங்கு இருக்கும் இல்லைங்களா? அஷ்டமாதிபதி 7ல் இருந்தால் ஊர் போற்றும் திருமணம், பார்போற்றும் திருமணம் நடக்கும். ஆனால் அவர்கள் வழக்கமாக நடத்துகிற முறையில் அது இருக்காது. அவ்வளோதான் விஷயம். நல்ல மனம் உண்டு. இருமணம் நல்ல மனம், இருமணம் இணைந்து திருமணம் செய்வார்கள்.
நறுமணம் பெற வாழ்வார்கள். இதுதான் அந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன விஷயம். இப்போ இதற்கு ஆதாரமாக இருக்கிற பாடலை பார்ப்போமா? புலிப்பாணி பாடல் 66வது பாடல். பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான் கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க கொற்றவனே குமரனும் தானும் குடியில் வந்து வீரப்பா வெகுகாலம் வாசம் செய்வன் விளம்பினேன் புலிப்பாணி விளம்பக் கேளே அப்படிங்கிறார். சனியும் பாம்பும் குருவும் இந்த ராசியில பாருங்க உபயத்திலேயே இருக்கிறாங்க. திரும்பவும் அவர் தாய்நாடு வருவாரா அப்படிங்கிறதுக்கு உடனே முடிவெடுத்துடக்கூடாது. அடுத்த பாடல் 67வது பாடல். சில நூல்களில் சில பாடல்கள் இருக்கும், அதை அப்படியே பொருத்தி பார்க்க முடியாது. வெவ்வேறு நூல்களில் இருக்கும் அல்லது அதே நூல்களில் இருந்தால் பொருத்தி பார்க்கலாம். பாரப்பா ஈராரோனும் இரு நான்கோனும் பகர்கின்ற செவ்வாயு மூவர் சேர்ந்து கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை சீரேணி சந்திரனும் கண்ணுற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன்பதியில் வாழ்வான். சந்திரன் சம்பந்தப்படணும், சந்திரன் சம்பந்தப்படவில்லை. 12ஆம் அதிபதியான செவ்வாய் காலபுருஷ தத்துவத்திற்கு 12இல் மறைகிறார். இது ஒரு முக்கியமான குறிப்பு. சனி பகவானும் 12இல், கேது பகவானும் 12இல். அப்போ குரு பகவான், ராகு, சனி பகவான் 3 பேரும் உபயத்தில் இருக்காங்க. அப்போ இந்த பையன் வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் வசிப்பான். சரிங்க, அப்போ காதல் திருமணத்துக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? அதுக்கு பாடல் ஜோதிட மாலை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்கு. கூறும் 7ஆம் இடத்தோன் குணமிக நவத்தில் தோன்றிட சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் புரிவன்தானே. அப்போ ஒரு ஜாதகத்தில் 5, 7, 9 சம்பந்தப்பட்டால் விருப்ப மனம் புரிவார்கள் என்பதுதான் இந்த ஜாதகத்தில் நீங்க பார்த்துக்கலாம். சரி, மனைவியினால் பாக்கியம் பெறுவானா? அதுதானே முக்கியங்க. பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், நல்லா இருந்தா போதும், அவங்க சுகமுடன் குழந்தைகளுடன் செல்வங்களுடன் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் தானே ஒவ்வொரு பெற்றோரும் பிரார்த்தனை. கண்டிப்பாக அது நடக்கும் என்று சொன்னோம். ஆதாரம் ஜாதக அலங்கார பாடல் 810. எடுத்த 10ஆம் ஆதி 7 கடுத்த மித்திரராகி பலனுடன் கொடுத்த உத்தமர் வீட்டினில் சூழ்ந்திட படைத்த பாரியினால் வரும் பாக்கியம். 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மித்துருவாகி இங்க ஒரே வாளா வரார், புதனாகவே வரார். பலன் தரத்தக்க உத்தமர் வீடுகளில், அதுதான் முக்கியம், உத்தமர் வீடுகளில். அப்ப 5ஆம் வீட்டில் போய் 7, 10க்குரிய புதன் பகவான் பாக்கியாதிபதியுடன் சேர்கிறார். அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார் பாருங்க. அப்ப 5ஆம் இடத்தில் இருந்து அந்த வீட்டை பலம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார், லக்னாதிபதி பார்க்கிறார். எந்த ஒரு யோகமோ அவயோகமோ லக்னாதிபதி தொடர்பு இல்லை என்றால் அதை உறுதியாக அறுதியிட்டு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வர்க்கோத்தமம் அடைகிறார். இந்த ஜாதகத்தில் பாருங்க, செவ்வாய் பகவான் வர்க்கோத்தமம் அடைகிறார். வெளிநாட்டு பெண் எப்படி இவங்களுக்கு வருவாங்க? சுக்கிரனும் ராகுவும் நவாம்சத்தில் கடகத்தில் அமர்வதால் இவர்கள் வெளிநாட்டு பெண்ணை வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் அப்ப இவங்க வந்த பார்க்கிற நேரம் ராசிக்கு 12இல் குரு மறைகிறார். அப்ப திசாநாதன் ராசிக்கு 12இல் மறைகிறார். அப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க. சனி பகவானும் 9இல் இருக்காங்க, வெளியூர் வாசம். அப்போ திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி அடையலாம். எங்கள் குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆதிபத்திய பலன், கிரகம் நின்ற பலன், சாரநாதன் வீடு கொடுத்தவர், பகை, நீசம், அஸ்தங்கம், வக்ரம், திரிசூனியம், சட்டாட்டகம், நவாம்சம், இதனுடன் கோச்சாரத்தையும் திசாபுத்தியும் ஒட்டி பலன் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப குரு திசையில் இவங்க நடக்கிறது சுக்கிர புத்தி. குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்து அந்த புத்தியை நடத்துகிறார். இந்த அமைப்பின் பிரகாரம் இருக்கிற பொழுது இந்த விஷயம் காதல் திருமணம், வெளிநாட்டில் வசிக்கிற திருமணம். சரிங்க, இப்போ ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் அவர்கள் வெவ்வேறு விதமான பிரிவுகளை சேர்ந்தவராக இருப்பார்கள் அல்லவா? அதை அவங்க கேட்டாங்க. அதை நான் ஒரு குறிப்பு கொடுத்தேன். 7ஆம் வீட்டிற்கு 10ஆம் இடத்தில்
செவ்வாயும் சனி பகவானும் இருப்பதை கவனிக்க வேண்டும். அந்த சனி லக்னத்தை பார்க்கிறார். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை அஷ்டமாதிபதியான சந்திரனை பார்க்கிறார். அப்ப இந்த குறிப்புகளின்படி அவர் வெளிநாட்டில் பிறந்து வாழ்கிற பெண்ணை மணமுடிப்பார், சந்தோஷமாக வாழ்வார், வாழ்வாங்கு வாழ்வார். தன்னுடைய தாய்நாட்டில் பிறந்த நாட்டில் அவங்களுக்கு சொத்து பத்து இருக்காது. வெளிநாட்டில் மிகவும் பேர் புகழ் பெற்று கௌரவத்துடன் அந்தஸ்துடன் வாழ்வாங்க. 5இல் சூரியன் புதன் இருப்பதனாலும் அந்த இடத்தை குரு பார்ப்பதனாலும் அறிவார்ந்த குழந்தைகளை, பெயர் பெற்ற குழந்தைகளை பெறுவார்கள் என்று சொல்லி இறைவனை வாழ்த்தி, இறைவனை வணங்கி, இறைவனுடைய திருவிளையாடலை எண்ணி, என்னுடைய குருமார்களுடைய அவர்கள் இட்ட அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வித்தியை எண்ணி நாளும் அவர்களை வணங்கி அந்த ஜாதகத்தை அவர்களுக்கு சொல்லி முடித்தோம் என்று சொல்லி இன்றைய பதிவை ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், திசாபுத்திகள் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய இந்த ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர், இருவர் குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் திருவடிகளிலும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.